உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எங்களுடன் ஆராதனை வேளைக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த வேளையிலே இந்த ஆராதனையிலே நீங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, பல ஆராதனைகளிலே நானும் நீங்களும் கலந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்ட ஆராதனைகளிலே இன்றைக்கு பல திருச்சபைகள் தேவனை ஆராதிப்பதில்லை. பல திருச்சபைகளும் பல தேவ ஜனங்களும் ஆராதிப்பதிலே அதனுடைய முறைகளையும் அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய ஆழங்களையும் அறிந்து கொள்ளாமலேயே ஆராதித்து வருகிறார்கள். சிலர் யோசிக்கிறார்கள் தியானத்திலே இருப்பது மாத்திரம் ஆராதனை என்று. சிலர் யோசிக்கிறார்கள் பாடுவது, கர்த்தருக்காக பாடல்களை பாடுவதனால் நாம் தேவனை ஆராதித்து அதை நிறைவு செய்து விடலாம் என்று யோசிக்கிறார்கள். சிலர் ஆடி பாடி கரங்களை தட்டி ஆராதிப்பதுதான் ஆராதனை. சிலர் அந்நிய பாஷைகளிலே பேசுவதுதான் ஆராதனை. இப்படி பல விதங்களிலே ஒவ்வொரு சாராரும் சில காரியங்களை மையப்படுத்தி தேவனை ஆராதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஆராதனைகளின் வழிகளாயிருந்தாலும் ஆராதனைகளின் பகுதிகளாயிருந்தாலும் வேதத்திலே மிகவும் தெளிவான முறையிலே லேவியராகமத்திலும் அது மாத்திரமல்ல எபிரேயரிலும் ஆராதனை என்பதை தெளிவாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதிலே மோசேக்கு நான் காண்பித்த மாதிரியின்படி செய்ய ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்கும்படியான ஒரு வழிநடத்தலை, ஒரு ஏவுதலை, ஒரு சவாலை, ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அழைப்பை கொடுக்கும் பொழுது பார்வோனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர் அழைப்பை கொடுத்த பொழுது சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படியாய் போகவிடு, எனக்கு ஆராதனை செய்யும்படியாய் போகவிடு. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற எங்களை விடுவித்ததற்கு காரணம் தன்னை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. ஆகவே தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாக நம்மை பிரதான பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வாரானால் அந்த ஆராதனைக்கு எவ்வளவு ஒரு பெரிய பெருமதியும் அந்த ஆராதனையின் தன்மை எவ்வளவு பெருமதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே ஆராதனையை சுலபமாகவோ அல்லது ஏனோ தானோ ஒன்றோ நாங்கள் செய்துவிட முடியாது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சமூகத்திலே அசதியா இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அப்படியாக தேவனுடைய சமூகத்திலே தேவனை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு அன்போடும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே ஆராதனையிலே ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படி தேவன் தன்னை ஆராதிக்கும்படியாய் திட்டமிட்டாரோ அப்படியாக நாங்கள் ஆராதனையிலே நாங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், நாங்கள் வீட்டிலும் சரி, நாங்கள் எங்களுடைய ஜெப வீட்டிலும் சரி, ஜெபாரையிலும் சரி, ஆராதனை கூடங்களிலும் சரி, திருச்சபைகளிலும் சரி, நாங்கள்
ஏதோ ஒன்றை மாத்திரம் செய்து முடிக்கிறவர்களா இல்லாமல் வேதத்திலே ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையின்படி வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட 4 முறைமைகளின்படி நாங்கள் எங்களுடைய துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, ஜெபம், பரிந்து மன்றாடல் போன்ற இவை எல்லாவற்றையும் நாங்கள் ஆராதனை நேரத்திலே செய்வோமானால் தான் அந்த ஆராதனையிலே ஒரு பரிபூரணத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த பரிபூர்ணமான ஆராதனையை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அந்த பரிபூர்ணமான ஆராதனையின் முடிவிலே தான் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்தில் ஒரு தடவை மகா பரிசுத்தலத்துக்கு போகக்கூடிய ஆராதனை முறைமை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்துக்கும் வெளிப்பிரகாரங்களுக்கும் பரிசுத்தலங்களுக்கும் இடையிலே இருந்த அந்த திரைச்சிலே ஆண்டவர் முழுவதுமாய் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே கிழித்து போட்டார். அதுக்கு பிற்பாடு அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு நாங்கள் போவதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறார். ஆகவே நாம் ஆராதனையின் உச்சக்கட்டத்துக்குள்ளே கடந்து போகும் பொழுது மகா பரிசுத்தலத்துக்குள்ளே கடந்து போய் அவருடைய மகிமைக்குள்ளேயும் அவருடைய கிருபைக்குள்ளேயும் நாங்கள் மறையக்கூடியதாக, அந்த மகிமையை அனுபவிக்கக்கூடியதாக தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய சலாக்கியம். ஆகவே ஆராதனை வேளையிலே நாங்கள் மாதத்திலே ஒரு வாரம் தேவனுடைய ஆராதனை வேளையை இந்த தொலைக்காட்சியிலே கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேளையை நீங்களும் அனுபவித்து பரிசுத்தலத்திலிருந்து மகா பரிசுத்தலத்துக்கு கடந்து போகத்தக்கதாய், ஆராதனையிலே கர்த்தரோடு கூட உறவாடத்தக்கதாய், ஆராதனையிலே கர்த்தருடைய மகத்துவமான வசனங்களை, வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய், அது மாத்திரமல்ல, அன்றைக்கு ஆராதனை உச்சகட்டமாய் மரியாள் தேவனை ஆராதித்த பொழுது, ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நான் அடிமை, உமக்கு நான் அடிமை, உமக்கு நான் என்னை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்ற அந்த ஆராதனையின் உச்சக்கட்டத்திலே கடந்து போன பொழுது அவளுக்குள்ளே இயேசு என்கிற மேசியா, இயேசு என்கிற விடுதலையின் தேவன், இயேசு என்கிற இரட்சகர் பிறந்தது போல நாம ஒவ்வொரு நாளும் ஆராதனை உச்சக்கட்டத்துக்குள்ளே போகும் பொழுது நமக்கூடாக ரட்சிப்பு கடந்து வரும், நமக்கூடாக ஜனங்களுக்குள்ளே விடுதலை கடந்து வரும், நமக்கூடாக தேவனுடைய வார்த்தை கடந்து வரும். அந்த வார்த்தை சும்மா திரும்பி வராது, அது தான் நினைத்ததை செய்து முடித்து விட்டு தான் திரும்பும். ஆகவே இன்றைக்கு எங்களோடு தொடர்ந்து ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனையின் மகிமைக்குள்ளே கடந்து வாருங்கள். நிச்சயமாகவே இந்த ஆராதனை முடிவிலே நம்மை கர்த்தர் ரட்சிப்பின் பாத்திரமாகவும் விடுதலையின் பாத்திரமாகவும் மாற்றி அவருடைய மகிமையை ஜனங்களுக்கு காண்பிப்பாராக. வாருங்கள், ஆராதிக்கலாம். ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர், எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறீர், எங்களை உயிர்ப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீர். ஓ, உம்முடைய மகிமை பெரிதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உமதாவியே ஊற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் எம்மை நேர்த்து நீராளுகை செய்ய. ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஓ, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட்,
Welcome, Holy Spirit. Holy Spirit is here right now. அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெரும் மழை போலவே உமதாவியே சொல்லுங்க. அக்கினியும் நீர், பெரும் காற்று, பெரும் மழை போல் உமதாவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறார். வல்லமை நிறைந்து நீராளையை செய்ய எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே. Hallelujah. Thank you, Lord. Thank you for your presence, Lord. Thank you for your presence, Master. Oh, நன்றி நன்றி ஆவியானவரே. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், மரித்து போன என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், மரித்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், இன்றைக்கு உயிரடைய செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர், இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்த ஆவியானவர், ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை எடுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இவ்வளவு காலமும் எந்த மரணமும் நம்மை சந்திக்காதபடி கர்த்தர் தாமே பாதாளத்தை பூட்டி வைத்தபடியா கர்த்தரை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது மேற்கொள்ள முடியாது. பாதாளம் நம்மை மேற்கொள்ள முடியாது. மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாதபடி தேவன் தாமே உயிர்த்தெழுதல் வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறபடியா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தது போல நானும் நீங்களும் மரணத்தை ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஆராதனை வேளையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எம்முடன் தொடர்பு கொண்டு எங்களுக்கு அறிய தாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுடன் தொடர்பு கொள்ள கிழக்கிழங்கை சுவிசேஷ பணி இலக்கம் 27 விமான நிலைய வீதி, ஊரணி, மட்டக்களப்பு, ஸ்ரீலங்கா. தொலைபேசி எண் 004055222280. இணையதளம் www.go-spell.com. மின்னஞ்சல் rs_kugan@yahoo.com.